ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாத பலனை தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகத்தினுடைய குரு பகவானுடைய வக்ரம் பெற்று இருந்தார். இது வரைக்கும் அந்த வக்ரம் நிவர்த்தி பலன் பார்க்க போறோம். அதாவது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியோடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசியில குரு பகவான் இருக்காரு. செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில பயணம் செய்யறாரு. அவர் கடகத்துல இருந்து மிதுனத்துக்கு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து வந்திருக்காரு செவ்வாய் பகவான். கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. சூரியன் புதன் மகர ராசியில பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் வக்ரத்துல தான் இருந்தாரு. இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி அவர் பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில பயணம் செய்யறாரு. இந்த சுக்கிரன் ராகு ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில பயணம் செய்யறாரு. ஒரு கிரகத்தினுடைய நிலை பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று இருந்தா என்ன பலனை கொடுக்கும், வக்ர நிவர்த்தி ஆனா என்ன பலனை கொடுக்கும், அப்ப இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 12 ராசிக்குமே நம்ம ஒவ்வொரு ராசியா விரிவா பார்த்துருவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அப்படின்னாலே அவங்களுடைய இந்த மகர ராசி நேர்கள்லாம் படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி வாழ்க்கையோட விளிம்புக்கு போய் இன்னைக்கு கொஞ்சம் உசுறு பொழைச்ச ஒரு நேரமோட சொல்லலாம். நிறைய பேர் பொதுவா சனியினுடைய தாக்கம் வருது அப்படின்னா பயம் இல்லாம இருக்காது. எப்படிப்பட்ட கோடீஸ்வர யோகமா இருந்தாலும் கோடீஸ்வரனா இருந்தாலும் நல்ல நிலைமையில இருந்தாலும் ஆஹா 7.5 சனி வரப்போகுது, எப்படி இருக்கும், இதை எப்படி பண்ணணுங்கிற ஒரு மனத்தாட்டுக்குனாலும் அவங்க போயிடுவாங்க. நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன் பாத்தீங்க அப்படின்னா முற்றிலுமே பாத்தீங்க அப்படின்னா பொது பலன் மட்டும்தான். இதை ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கு இது முழுமையா பொருந்தும், பாதி பொருந்தும் பொருந்தாம இருக்கும். இதை பொறுத்த அளவுக்கு முற்றிலுமே பாத்தீங்க அப்படின்னா பொதுவான பலன் மட்டுமே. இந்த மகர ராசி நேர்கள் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாத சனியில போய்கிட்டு இருக்கீங்க. சனி பகவான் 29/3/2025 திருக்கணித பிரகாரம் பயிற்சி ஆகிறார். இவர் பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம். இப்பவே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே அந்த சனியினுடைய தாக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னாலே விரயச்சனி, ஜென்மச்சனி, பாத சனி எல்லாத்தையும் சந்திச்சிருக்கீங்க. அப்போ உங்களுடைய பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு காலமா வரப்போகுது இந்த சனி பெயர்ச்சி. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது, குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி ஆகப்பட்டது உங்களுடைய 3ஆம் இடமான மீன ராசிக்கும் உங்களுடைய 12ஆம் இடமான தனுசு ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானமான ரிஷப வீட்டில இருந்து உங்களுடைய 9ஆம் இடமான கன்னிராசியை பார்க்குறாரு. உங்களுடைய 11ஆம் இடமான விருச்சக ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வையா பார்க்குறாரு. 2024 5வது மாசத்துல பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2025 5வது மாசம் 14ஆம் தேதி வரைக்குமே அவர் அங்கேதான் இருப்பார். 14ஆம் தேதி தான் அவர் பெயர்ச்சி ஆகிறாரு. அப்போ உங்களுக்கு இந்த பார்வை இருக்கிற வரைக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த 3வது மாசம் 29ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறாரு வருங்க. இதே குருவினுடைய பார்வை 5வது மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குல்ல, இந்த இடைப்பட்ட கேப்பு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது, அதாவது இந்த சனி பகவானுடைய முடிவுன்னு வந்துருச்சுல்ல, இந்த முடிவு பெறதுல இந்த குருவினுடைய பார்வையில இருக்கையிலையும் கண்டிப்பாக பாத்தீங்க அப்படின்னா வீடு, காரு, குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேரு, திருமணம், மறுமணங்கள், காதல் திருமணங்கள், அவரவருடைய தகுதிக்கு தகுந்தார்போல் வயதுக்கு தகுந்தார்போல் மாற்றம் உருவாக போகுது. மகர ராசி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாப்பியா இருக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய ராசி இன்னைக்கு ஒரு விடிவு காலம் வரப்போக்கூடிய ஒரு நேரம். ஆனா இதை விடிவு காலத்தை பயன்படுத்தி உங்களுடைய நல்லதை அனுபவிக்கிறதுக்கான உங்க விதியும் நல்லா இருக்கணும். அதையும் சொல்லிடுறேன். உங்களுடைய விதி ஜாதகத்துல பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா விதி, உங்களுடைய விதி அப்படிங்கிறது
கர்ம வினைக்கு உள்பட்டுதான். நீங்க போன ஜென்மத்துல என்ன பாவ புண்ணியம் செஞ்சீங்கிறது நமக்கு தெரியாது. நானா இருந்தாலும் கூட அதுதான். இதை பொறுத்தளவுக்கு இந்த ஜென்மத்துல நம்ம இந்த பிறவியில, மனித பிறவியில நல்லதை அனுபவிக்க பிறந்திருக்கோமா, கெட்டதை அனுபவிக்க பிறந்திருக்கோமா அப்படிங்கிறது அவர்களுடைய விதி ஜாதகத்தை வச்சு தெரியும். லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், உங்களுடைய ராசிநாதன் அதை சுபக்கிரகம் பார்க்கிறது, சுபக்கிரகத்தோடு இணைவு பெறுவது, இந்த சுபக்கிரகத்தினுடைய நட்சத்திர சாரம் பெறுவது, இந்த தசாபுத்தி உங்களுக்கு ஒத்துழைக்கிறது, இந்த கிரகங்களுடைய பார்வை விழுகிறது, இதெல்லாமே இருக்கு அப்படின்னா 7.5 சனியா இருக்கட்டும், ஜென்மச்சனியா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அடிச்சு இதெல்லாம் தாண்டி போய்கிட்டு இருப்பீங்க. ஆனா இது இல்லாத சூழ்நிலை உள்ளவங்களுக்கு அடிங்கிற ஒரு விஷயத்தை தாங்க முடியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இந்த நஷ்டம், கஷ்டம், குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் தாண்டி எத்தனை பேர் தாங்க முடியாத சூழ்நிலைக்கு போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு வாழ்க்கை அமையணும். ஏன்னா ஏற்பட்ட கஷ்டங்கள் இனிமேல் வரக்கூடாதுன்னு அவங்களுடைய வாழ்க்கையில திரும்ப கிடைக்கக்கூடிய விடிவு காலம் தான் வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கையை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப இந்த மகர ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பாக்குறாரு. 9 அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஜாதகருக்கா இருந்தாலும் சரி, 9 அப்படிங்கிறது உழைப்பில்லாத வருமானம் கூட. இந்த மகர ராசி நீங்க வந்து திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தை எதிர்பார்க்கலாம். பண வரவு எங்கிட்ட இருந்தாவது ஒரு பலவு, அதாவது வந்தே தீரும். ஏதோ ஒரு சூழ்நிலையில திடீர் அதிர்ஷ்ட யோகம் அந்த மாதிரி உடைக்க கூட ஒரு வாய்ப்பு உண்டு. அப்பா வழி சொத்துக்கள் வர வாய்ப்பு உண்டு. அப்பா வழி மூலியமா வரக்கூடிய பணம் கிடைக்க உண்டு. அது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு 5ஆம் பார்வையா பாக்குறாரு 9ஆம் இடத்தை. 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். எல்லாருக்கும் இந்த விஷயம் பொருந்தும், பாதி பொருந்தாமையும் இருக்கும். அவங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்தாற்போல் தசாபுத்தியை நீங்க இன்னைக்கு நிலைமைக்கு எடுத்துக்கோங்க. தசாபுத்தி என்ன வேலை செய்தோ அதுதான் இன்னைக்கு நிலைமை. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். விதி ஜாதகத்தை பாருங்க, பார்த்து அதன் மூலியமா நீங்க ஒரு முடிவெடுத்து போகும்போது அது மாறாது, எந்த காரணத்தை கொண்டும் மாறாது. அப்படிப்பட்ட இந்த நபர்களுக்கு அடுத்து வந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. மூத்த சகோதரம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இந்த மாதிரி உறவுகளை பகவி வேண்டாம். உங்களுக்கு பகைச்சு பேச வேண்டாம். ஒரு பொறுமையான பேச்சு வார்த்தை உங்களுக்கு நல்ல வழியை நடத்தி செல்லும். அவங்க மூலியமா ஒரு உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும். 2ஆம் திருமணம் பண்ணக்கூடிய நபர்கள் யாரும் அந்த வயதுக்கு தகுந்த வயதுல இருக்கீங்க அப்படின்னா 2ஆம் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைவேறும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் உருவாகும். நிறைய பணம், சேமிச்ச பணம், விடுபட்ட பணம், வராத கிடந்த பணம், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி இருந்த பணம் வரவு செலவுகள் எல்லாமே கைகூடும். அப்படிப்பட்ட இந்த நபர்களுக்கு இந்த மகர ராசிக்கு இந்த 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய ராசியை குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையா பார்க்கிறாரு. 9ஆம் பார்வை என்பது சிறப்பு பார்வை. அதுவும் உழைப்பில்லாத வருமானமும் கூட. 9ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறது அதுவும் நல்ல விஷயம். அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில 14/5/2025 வரைக்குமே ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். அதுக்கு மேல்பட்டு இதை ஒரு பெரிய விஷயத்த பாருங்க. குரு பகவான் வந்து உங்களுடைய 6ஆம் இடமான சத்ருஸ்தானமான மிதுன ராசிக்கு பயிற்சியாகி மிதுன ராசியிலிருந்து உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்க போறாரு. 12ஆம் இடமான அயனம் சயனம் போகம் சொல்லக்கூடிய இடத்த பார்க்க போறாரு. 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தையும் பார்க்க போறாரு. குரு எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க, குரு பகவான் எந்த கிரகத்தோடு இணைவு பெற்றாலும் சரி, பார்க்கக்கூடிய பார்வை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை மூலியமா நல்லதை செய்வார். அப்ப இப்பவும் உங்களுக்கு நல்லது இருக்கு, பின்னாடியும் உங்களுக்கு நல்லது இருக்கு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 2.5 வருஷத்துக்கு கொடி கட்டி பறக்க போறீங்க. அர்த்தாசிரம சனி வர்ற வரைக்குமே கொடி கட்டி பறக்க போறீங்க. அப்போ ஒரு வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் அவரவருடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் கண்டிப்பா மாறும். முதல் நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சூரியன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பொதுவா வந்து உத்திராட நட்சத்திரத்துல மகர ராசியில பிறக்குறீங்க. முதல்ல சூரிய மகாதசை வரும். அந்த சூரிய மகாதசை வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சு 6 வருஷம். சந்திர மகாதசை வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வருஷம்.
16 வயசுல வந்து முடிஞ்சிடும். சந்திரனுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் மகாதசை வந்துடும். இந்த செவ்வாய் மகாதசையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது 7 வருஷம். அப்ப இந்த செவ்வாய் வந்து வருது அப்படின்னா 22 வயசு 25 வயசுக்கு மேல்பட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு தசை வந்துடும். இந்த ராகு தசையில வந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா வருங்க. 18 வருஷம் இந்த ராகு மகாதசையில இருந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்படையணும். மேல் நோக்கி போறதா இருக்கட்டும், கீழ் நோக்கி வர்றதா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை தகுதிக்கு தகுந்தாற்போல் மாறும் அப்படிங்கிறது ராகு தசை உண்டு. திருமணம் நடக்கிறதா இருக்கட்டும், ஏன்னா வயசு அப்படிங்கிறது திருமண வயசு அந்த ராகு தசையில தான் வரும். பொதுவா வந்து ராகு தசையில திருமணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதை நம்ம கணக்குல எடுக்கக்கூடாது. இந்த தசாபுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஒத்துழைப்பு இருக்குங்கிறத பார்த்து கல்யாண கிரகம் இருக்கா, தசாபுத்தி எங்கேருந்து நடத்துது, 1-5-9 இருந்து நடத்துதா, 4-8-12 இருக்கா, 3-7-11 இருந்து நடக்குதா, எது இருக்கோ கல்யாண கிரகம் கண்டிப்பா வந்து அமையும் அந்த நேரத்துல. அப்படி அமையுது அப்படின்னா அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகலாம். தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், வெளியூர் வெளிநாடு போறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அப்படித்தான். நேர காலம் அப்படிங்கிறது ஒருவருக்கு வந்து நல்ல நேரமும் வரும், கெட்ட நேரமும் வரும். அது எல்லாத்தையும் எதிர்கள் கொள்ளக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை திறமையை நம்ம வளர்த்துக்கணும், அவ்வளவுதான். அப்ப இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த உத்திராட நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான ஒரு காலம்னே சொல்லலாம், இந்த வக்ர நிவர்த்தி பயிற்சி. அடுத்து திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராசியை பொறுத்தளவுக்கு 3 நட்சத்திரங்கள் வரும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உடைந்த நட்சத்திரமும் இருக்கும், காலற்ற நட்சத்திரம், தலையற்ற நட்சத்திரம், உடலற்ற நட்சத்திரம்னு பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து உடைந்த நட்சத்திரம், உடையாத நட்சத்திரமும் முழு நட்சத்திரமா இருக்கக்கூடியது இந்த திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள். அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில சிறப்பான ஒரு விஷயத்தை அடைய வாய்ப்பு உண்டு. நல்ல திறமை, மைண்டு, யோசனை, மன ஆற்றல், சிந்திக்கக்கூடிய திறமை எல்லாமே நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய 7.5 ஆண்டு காலத்துல படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி வாழ்க்கையில மேல விழுந்து கீழே விழுந்து இன்னைக்கு ஒரு ஸ்டெடியா எந்திரிச்சு நிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த நிக்கக்கூடிய ஒரு காலத்தை பயன்படுத்திடுங்க, விட்டுறாதீங்க. சான்ஸ் கிடைக்கிறது வாழ்க்கையில எப்பவாவது ஒரு வாட்டி தான் ஒரு மனிதனுக்கு சான்ஸ்ங்கிறது கிடைக்கும். அந்த சான்ஸை வந்து எப்பவுமே விட்டுறக்கூடாது. அப்படிப்பட்ட நேரம் வருது. அவரவருடைய வயதுக்கு தகுந்தாற்போல் படிக்கக்கூடிய குழந்தையா இருக்கட்டும், திருமண வயதுல உள்ளவர்களா இருக்கட்டும், மறுமண வயதுல உள்ளவர்களா இருக்கட்டும், வெளியூர் வெளிநாடு போறவர்களா இருக்கட்டும், குழந்தை பேர் இல்லாத நபர்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆண் பெண் யாரா இருந்தாலுமே ஒரு விடிவு காலம் வரக்கூடிய ஒரு நேரம் இந்த திருவோண நட்சத்திரத்துக்குமே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தவிட்டு பானையிலையும் தங்கம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு இது ஒரு பழமொழி. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியை பொறுத்தவரை இனி ஒரு விடிவு காலம் தான். உங்களுக்கு 4ஆம் இடமான மேச ராசிக்கும் உங்களுடைய 11ஆம் இடமான விருச்சக ராசிக்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான், அவர் உங்களுடைய ராசியில வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம். ஆனா இன்னைக்கு வந்து செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதுன ராசியில இருக்காரு. பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யாருடைய ஜாதகத்துல விதி ஜாதகத்துல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் வந்து மிதுன ராசி, துலாம் ராசி, கும்பராசி இதுல எல்லாம் இருக்கோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளை, அறிவான மாப்பிள்ளை, அழகான மாப்பிள்ளை, படிச்ச மாப்பிள்ளை, வருமானம் பண்ணக்கூடிய ஒரு மாப்பிள்ளையா கிடைக்கும், எல்லா வகையிலையும் திறமையான மாப்பிள்ளையா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே இடத்துல சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ், பெண்ணு நல்ல பெண்ணா கிடைக்கும், ஆளுமை திறன் இருக்கும், சம்பாதிக்கக்கூடிய பெண்ணா இருக்கும், அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு மனைவி கிடைக்கும், இது எல்லாமே கிடைக்கும். அப்ப இது மாறும், அவங்களுடைய கர்ம வினையை பொறுத்தும் இதுதான். அப்ப இது எப்படி இருக்கும், இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்குமே முருகப்பெருமானுடைய வழிபாடு கொஞ்சம் பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் பிறக்கும். நன்றி, வணக்கம்.